தலைமுடி உதிர்தல். ஆனா, இப்ப சமீப காலமாக பார்த்தோம்னா, நெறைய பேருக்கு டீனேஜ்ல இருக்கக்கூடிய பெண்களுக்கு அதிகமான தலைமுடி உதிர்தல். பேரண்ட்ஸ் சொல்ற கம்ப்ளைண்ட் என்ன, பியூபர்ட்டி அட்டெண்ட் பண்ணி 2 வருஷம் ஆகுதுங்க, 3 வருஷம் ஆகுது. பாப்பாவுக்கு வந்து இப்போ 13, 14 இயர்ஸ் ஆகுது. இப்போ ஸ்டார்ட் ஆச்சுங்க. ஒரு 6 மாசமா ரொம்ப ஹேர் ஃபால் ஆகுது. ரொம்ப டிப்ரஷன்ல ஆயிடுறாங்க அப்படின்னு சொல்லி தான் நெறைய பேர்னால இந்த மாதிரி நமக்கு தலைமுடி உதிர்தல் அதிகமாக ஏற்படுது அப்படின்றத பார்க்கலாம். இதனோட சேர்த்து நெறைய பேருக்கு ஆண்களுக்குமே வந்து பார்த்தோம்னா, மேல் பேட்டர்ன் பால்டுன்னு சொல்லுவாங்க. ஹேர் லைன் வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டே போகும் ஃப்ரண்ட்ல. ஸோ இதற்குமே நெறைய காரணங்கள் இருக்கு. அதாவது இளம் வயதில் ஏற்படுவதற்கு காரணங்கள் நெறைய இருக்கு. இந்த ஸ்டெப்ஸ் மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்தோம்னா, எக்ஸ்பென்சிவான ட்ரீட்மெண்ட் எதுவுமே வேண்டாம். ஸோ நெறைய பேர் நம்மக்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்து பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் ட்ரீட்மெண்ட்டுக்கான அந்த பிக்சர்ஸ் வந்து ஷேர் பண்ணுவாங்க. பார்க்கறதுக்கே ஓகே, நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது அப்படின்னு. ஒரு சிலருக்கு என்ன ஆகுனா, ஏதோ ஒரு ட்ரீட்மெண்ட் நான் ஸ்டார்ட் பண்ணேங்க, லைட்டாக ஹேர் க்ரோத் வந்தது, திரும்பவும் அது அப்படியே க்ரோத் ஆன முடி வந்து நமக்கு உதிர ஆரம்பிச்சிச்சு. திரும்பவும் பழைய மாதிரி ஆயிடுச்சுங்க. க்ரோத் வருது, ஆனால் வந்து எனக்கு அது வந்து கான்ஸ்டண்ட்டாக திரும்ப வளர ஆரம்பிக்கல. அது அப்படியே போயிடுச்சு. கரெக்ட் பண்ணாலே நமக்கு 50% ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆன மாதிரி. ரொம்ப சிம்பிளாக வீட்டில் இருந்த மாதிரி இதை ஃபாலோ பண்ணாலே ஹேர் க்ரோத் நமக்கு நல்லாவே இருக்கும். வேறு எந்த மெடிசனுமே நமக்கு தேவையில்லை. சரி, என்னென்னங்க நம்ம ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா, வரம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். தலைமுடி உதிர்தல். ஆனால் இப்போ சமீப காலமாக பார்த்தோம்னா, நிறைய பேருக்கு டீனேஜில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு அதிகமான தலைமுடி உதிர்தல். பேரண்ட்ஸ் சொல்கிற கம்ப்ளைண்ட் என்ன, பியூபர்ட்டி அட்டெண்ட் பண்ணி 2 வருஷம் ஆகுதுங்க, 3 வருஷம் ஆகுது. பாப்பாவுக்கு வந்து இப்போ 13, 14 இயர்ஸ் ஆகுது. இப்போது ஸ்டார்ட் ஆச்சுங்க. ஒரு 6 மாதமாக ரொம்ப ஹேர் ஃபால் ஆகுது, ரொம்ப டிப்ரெஷனில் ஆயிடுறாங்க அப்படின்னு சொல்லி தான் நிறைய பேர் சொல்கிறாங்க. அந்த ஹேர் ஃபால் அந்த ஸ்டோரி கேட்டோம்னா, தலையில் ரூட்டில் இருந்தே அப்படியே வெளியில் வருதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஹேர் ஃபால் இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ் வந்து எனக்கு காட்டுவாங்க. இப்போ பாருங்கள், ஸ்கூலுக்கு போகிறாங்க, ரெட்டை பின்னல் போட்டிருக்காங்க, இவ்வளோ திக்காக இருந்த முடி இப்போது ஒரு பிளாட் போடுறது கூட, அதாவது ஒரு பின்னல் போடுறது கூட முடி இல்லாத மாதிரி இருக்குது. ஸ்கூலில் எல்லாருமே கேட்குறாங்க, இவ்வளோ முடி இருந்தது எப்படி இவ்வளோ கம்மியாச்சு? ஸோ ஃப்ரண்ட்டில் எனக்கு வந்து ஹேர் ரொம்ப டென்சிட்டி குறைஞ்சி எனக்கு ஸ்கேல்ப் தெரியுதுங்க, சொட்டை விழுற மாதிரி ஆயிடுச்சு என் பொண்ணுக்கு. ஸோ இதனால் கான்சன்ட்ரேஷன் மிஸ் ஆகுது, ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகுறாங்க. இவ்வளோ முடி இருந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துலேயே எப்படிங்க இவ்வளோ ஹேர் ஃபால் ஆச்சு? இந்த கவலை நிறைய பேருக்கு இருக்குது. எதனால் இந்த மாதிரி நமக்கு தலைமுடி உதிர்தல் அதிகமாக ஏற்படுது அப்படின்றத பார்க்கலாம். இதனோட சேர்த்து நிறைய பேருக்கு ஆண்களுக்குமே வந்து பார்த்தோம்னா, மேல் பேட்டர்ன் பால்டுன்னு சொல்லுவாங்க. ஹேர் லைன் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும் ஃப்ரண்ட்டில். ஸோ இதற்குமே நிறைய காரணங்கள் இருக்குது. அதாவது இளம் வயதில் ஏற்படுவதற்கு காரணங்கள் நிறைய இருக்குது. ஸ்டார்டிங்கில் பார்த்தோம்னா ஒரு சில நரைமுடி ஏற்படும். ஒரு சிலருக்கு நரைமுடி தானேன்னு விடுவோம். அது கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகும்னா, ஸ்கேல்ப் நமக்கு வந்து ஹேர் ரூட் எல்லாமே வீக்காக ஆரம்பித்து நிறைய முடிகள் வந்து உதிர ஆரம்பிச்சிடும். ஸோ இதுக்கு என்னென்னவோ ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டேங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப சிம்பிளாக இந்த ஸ்டெப்ஸ் மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்தோம்னா, எக்ஸ்பென்சிவான ட்ரீட்மெண்ட் எதுவுமே வேண்டாம். ஸோ நிறைய பேர் நம்மக்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்து பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் ட்ரீட்மெண்ட்டுக்கான அந்த பிக்சர்ஸ் வந்து ஷேர் பண்ணுவாங்க. பார்க்கறதுக்கே ஓகே, நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது அப்படின்னு. ஒரு சிலருக்கு என்ன ஆகுனா, ஏதோ ஒரு ட்ரீட்மெண்ட் நான் ஸ்டார்ட் பண்ணேங்க, லைட்டாக ஹேர் க்ரோத் வந்தது, திரும்பவும் அது அப்படியே க்ரோத் ஆன முடி வந்து நமக்கு உதிர ஆரம்பிச்சிச்சு. திரும்பவும் பழைய மாதிரி ஆயிடுச்சுங்க. க்ரோத் வருது, ஆனால் வந்து எனக்கு அது வந்து கான்ஸ்டண்ட்டாக திரும்ப வளர ஆரம்பிக்கல, அது அப்படியே போயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரியும் நிறைய பேருக்கு இருக்குது. இதுக்கு ரீசன் என்னென்னா, நம்மளுடைய உணவு முறை. என்னென்ன ரீசன் நான் ஒன்று ஒன்று சொல்கிறேன். இதை கரெக்ட் பண்ணாலே நமக்கு 50% ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆன மாதிரி. ரொம்ப சிம்பிளாக வீட்டில் இருந்த மாதிரி இதை ஃபாலோ பண்ணாலே ஹேர் க்ரோத் நமக்கு நல்லாவே இருக்கும். வேறு எந்த மெடிசனுமே நமக்கு தேவையில்லை. சரி, என்னென்னங்க நம்ம ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா, ஃபுட்டு, டயட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஃபஸ்ட்டு நம்ம அவாய்ட் பண்ணணும். இதெல்லாம் கண்டிப்பாக சாப்பிடவே கூடாதுங்க. ஹேருக்கு மட்டும் கிடையாது, நம்ம உடலில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் குணமாவதற்கு இந்த மாதிரியான உணவு முறைகளை கண்டிப்பாக நம்ம சாப்பிடக்கூடாது. இது எல்லாமே கண்டிப்பாக நோ சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு லிஸ்ட் இருக்குது. அதை நான் சொல்கிறேன், கண்டிப்பாக அதை ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. ஹேர் க்ரோத்துக்கு மட்டும் இல்லை, லிவருக்கு, கான்ஸ்டிபேஷனுக்கு, ஸ்கின் ரிலேட்டட் ப்ராப்ளம் இருக்குது, ட்ரை ஸ்கின் இருக்கும். ஸோ இந்த மாதிரி எல்லா பிரச்சனைகளுக்குமே இந்த
இந்த ஃபுட்டெல்லாம் கண்டிப்பாக நம்ம அவாய்ட் பண்ணிடணும். ஃபஸ்ட்டு ஃபுட் அப்படின்னு பார்த்தோம்னா அதிகமாக உப்பு சேர்ந்த உணவுகள். நான் தான் உப்பு கம்மியாக தானே சாப்பிட்றேன். அவுட் சைட் ஃபுட் நிறைய சாப்பிடுவோம், ஸ்நாக்ஸ் சாப்பிடுவோம், ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இருக்கக்கூடிய ஃபுட், ஃப்ரோசன் டயட் நிறைய சாப்பிட்றது. ஸோ இன்றைக்கி வந்து டக்குன்னு நம்ம வந்து ஒரு ஆர்டர் பண்ணி ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்றோம் அப்படின்னா கண்டிப்பாக அது ப்ரிப்பேர் பண்ணி ஒரு மாதத்துக்கு முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணி அது வந்து ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. திரும்ப அதை நம்ம வந்து யூஸ் பண்ணும்போது அதில் இருக்கக்கூடிய ப்ரிசர்வேட்டிவ்ஸ், கெமிக்கல்ஸ், அதிகமான சால்ட், இது எல்லாமே நம்மளுடைய ஹேர் ரூட்டை வந்து நமக்கு வந்து ஸ்ட்ரென்த்தே இல்லாமல் பண்ணிடும். ஈஸியாக நமக்கு நரைமுடி வர ஆரம்பிச்சிடும். அடுத்தது புளிப்பான உணவுகள், ஸ்பைசி ஃபுட்ஸ். ஸோ ஸ்பைசி ஃபுட்ஸ் அப்படின்னு சொல்லும்பொழுது காரமாக நம்ம வந்து மிளகு இது எல்லாமே மிளகு சேர்த்து நம்ம வந்து காரமாக சாப்பிட்றோன்னா ஓகே. ஆனால் இதுவே நம்ம வந்து ஒரு ஸ்பைசியான ஒரு ஃபுட்டு நான் எடுக்கிறேன்ற பேரில் நிறைய கெமிக்கல்ஸ் இருக்கக்கூடிய ஃபுட் சாப்பிட்றது, கலரிங் ஏஜென்ட்ஸ், சோடா சேர்ந்த பானங்கள் அருந்துவது, இதை ஃபஸ்ட்டு நம்ம அவாய்ட் பண்ணோம். ஏன்னா இது வந்து நம்ம உடலில் அசிடிட்டியை அதிகமாக ஆரம்பிச்சிடும். ஸோ ஆசிட் செக்ரேஷன் அதிகமாகும்போது கண்டிப்பாக தலைமுடி உதிர்தல் ஏற்படும். அடுத்த முக்கியமான காரணம் இதுதான். இது வந்து டீனேஜில் கூடமா இந்த ப்ராப்ளம் இருக்கும்? கண்டிப்பாக இருக்கும். அதாவது உடல் உஷ்ணம். ஸோ உடல் உஷ்ணம் அப்படின்னு சொல்கிறது இன்றைய காலகட்டத்தில் பெண் குழந்தைகளுக்கு நிறையவே இருக்குது. ஸோ பேரண்ட்ஸ் வந்து நீங்கள் தாய்மார்கள் கேட்டு பாருங்கள். பெண் குழந்தைகள் சொல்லுவாங்க, பீரியட்ஸ் வர்றதுக்கு முன்னாடியே எனக்கு வந்து அதிகமாக வந்து ஒயிட் டிஸ்சார்ஜ் இருக்குங்க அப்படின்ட்டு. ஒரு சிலர் பேண்டீஸ் எல்லாம் பார்த்தோம்னா கொஞ்ச நாள் யூஸ் பண்ணியிருப்போம், அதுலேயே வந்து நிறைய ஹோல்ஸ் விழுந்த மாதிரி இருக்கும். நம்மளுடைய ப்ரைவேட் பார்ட்ஸ் படக்கூடிய இடத்துல கலர் சேஞ்ச் ஆன மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ கண்டிப்பாக உடலில் அசிடிட்டி அதிகமாக இருக்குது. ஆசிட் நேச்சராக நம்ம பாடி சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிடுச்சுன்னா ஒயிட் டிஸ்சார்ஜ் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த கம்ப்ளைண்ட்ஸ் இருந்ததுன்னா கவனமாக நம்ம உணவு முறையில் மாற்றம் அதிகமாக செய்யணும். ஏன்னா பெண் குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் இந்த டீனேஜ் அப்படின்னு சொல்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த ஏஜில் நம்ம கொடுக்கக்கூடிய ஹெல்த்தியான டயட் தான் ஃப்யூச்சரில் அவங்களுக்கு அடுத்தடுத்த ஸ்டேஜில், ஸோ ப்ரெக்னன்சியாக இருக்கட்டும், மெனோபாஸ் இருக்கட்டும், ஸோ ஒவ்வொரு ஸ்டேஜுக்குமே பாடி வந்து ஸ்ட்ரென்த்தனாக இருக்கிறதுக்கு இந்த ஏஜில் நம்ம கொடுக்கக்கூடிய ஃபுட்டு தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ அப்போது நம்மளுடைய உடல் உஷ்ணம் அதிகமாக இருந்தால் அதை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணணும். எப்போவுமே ஏசி அறைகள்லேயே இருப்பது. ஸோ ஏசி அறைகள்லேயே இருந்தோம்னா உடல் உஷ்ணம் அதிகமாக தான் செய்யும். நம்ம பாடியிலையும் வந்து பார்த்தோம்னா டீஹைட்ரேஷன் அதிகமாகும். டீஹைட்ரேஷன் அப்படின்னு சொன்னால் உடல் வந்து வறண்ட தன்மை ஏற்படும். ஸோ இதை எல்லாமே நம்ம அவாய்ட் பண்ணிட்டு வரணும். கவனமாக முக்கியமாக செய்யக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா மலச்சிக்கல். ஸோ கான்ஸ்டிபேஷன் இருந்ததுன்னா அதை நம்ம கிளியர் பண்ணணும். ஸோ குழந்தைகள் வந்து டெய்லி காலையில் மோஷன் போகிறாங்களான்றதும் செக் பண்ணிக்கோங்க. அதற்கான பேசிக் மெடிசன்ஸும் நம்ம வந்து எடுத்துக்கலாம். இதுக்கு முக்கியமாக பார்த்தோம்னா பாவன கடுக்காய் மருந்துகள், பாவன கடுக்காய் மாத்திரையாகவும் கிடைக்குது. இதை வந்து நீங்கள் பயன்படுத்தலாம். இந்த பாவன கடுக்காய் மாத்திரை அப்படின்னு சொல்கிறது ஒரு மிகப்பெரிய மருத்துவ பலன் நிறைந்த சித்த மருத்துவத்தில் முக்கியமான ஒரு மருந்து. இது பாவன கடுக்காய் மாத்திரை அப்படின்னு சித்தா ஃபார்மஸியில் கேட்டிங்கனாவே கொடுப்பாங்க. இது ஒரு முக்கியமான காயக்கற்ப முறை. தலைமுடி உதிர்தல் இருக்கட்டும், அடிக்கடி வாமிட்டிங் சென்சேஷன், கல்லீரல் தொடர்பான பிரச்சனை, மலச்சிக்கல், அனிமியா என்று சொல்லக்கூடிய இரத்த சோகை, பெண்களுக்கு வெள்ளைப்படுதல், இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு இந்த பாவன கடுக்காய் மாத்திரையை தாராளமாக சாப்பிடலாம். ஒரு வேளையாவது தினம்தோறும் நம்ம பயன்படுத்திக்கலாம். இரவு நேரத்தில் தூங்கும்போது ஒரு 2 மாத்திரைகள். அடல்ட்ஸாக இருந்தீங்க, உங்களுடைய வெயிட் வந்து பாடி வெயிட் ஒரு 85 அபவ் இருக்குன்னா 3 மாத்திரைகள் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இரவு நேரத்தில் வெந்நீரில் இந்த ஒரு 2 மாத்திரைகள். குழந்தைகளுக்கு, அதாவது பிலோ 18 இயர்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அவர்களுக்கு 1 மாத்திரை. அபவ் 18 இயர்ஸ் அப்படின்னா 2 மாத்திரை. ஸோ பாடி வெயிட் வந்து ஒரு 85 கேஜிக்கு மேலே இருக்கீங்கன்னா 3 மாத்திரைகள் தினம்தோறும் இரவு நம்ம பயன்படுத்தலாம். அவ்வளவு மருத்துவ குணங்கள் நிறைந்தது. பல பிரச்சனைகளுக்கு ஒரு மருந்து அப்படின்னு சொன்னால் அதுவும் பாவன கடுக்காய். கடுக்காயே நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. பல மூலிகை சாறுகள், முக்கியமாக நெல்லி சாறு, கரிசலாங்கண்ணி சாறு, இதனால் பாவனை செய்து செய்யப்பட்ட இந்த மாத்திரையை வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம். ஸோ இதை வந்து சூரணமாகவோ கற்ப மருந்தாகவோ நம்மக்கிட்டையும் அவைலபிளாக இருக்குது. இதையும் நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ தொடர்ந்து இதை பயன்படுத்தும் போது தலைமுடி சார்ந்த பிரச்சனைகள் நமக்கு குணமாக ஆரம்பிக்கும். முக்கியமாக இப்போ நான் சொல்லக்கூடிய ஆயில் ப்ரிப்ரேஷன் நீங்கள் வீட்டில் கூட ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டிலேயே ரெடி பண்ணி கூட ஹேருக்கு வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை இது தேவைப்படுது அப்படின்னாலும் எங்ககிட்ட காண்டாக்ட் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு கொரியரில் கொடுக்கலாம். ஸோ இந்த ஆயில் ப்ரிப்ரேஷனை நான் சொல்கிறேன். ஸோ இதில் என்னென்ன மூலிகைகள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா செஞ்சந்தனம்.
ஸோ ரெட் சாண்டல் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா இது. ஸோ இந்த பொடி வந்து ஒரு 100 கிராம் எடுத்து வெள்ளை கரிசாலை சாறு விட்டு இரவு முழுவதும் அதில் நல்லா ஊறணும். ஸோ இதை வந்து தனியாக நம்ம எடுத்து வச்சுக்கலாம். ஸோ வெள்ளை கரிசாலை சாறு எடுத்து செஞ்ச அந்த பொடியில் கலந்து நம்ம இரவு முழுவதும் ஊற வச்சிடணும். அதற்கு அடுத்தது பார்த்தோம்னா காலையில் நெல்லிக்காய். இப்போ நெல்லிக்காய் வந்து ஒரு 5-6 நெல்லிக்காயை நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். அவுரி இலை சாறு இதுவும் நமக்கு வந்து ஒரு 200 ml தேவைப்படுது. 200 ml அவுரி இலை சாறு இதுவும் நம்ம எடுத்து வச்சுக்கணும். அடுத்ததாக தேங்காய் பால் 200 ml எடுத்து வச்சுக்கணும். ஆட்டுப்பால் ஒரு 100 ml. ஸோ ஆட்டுப்பால் கிடைக்கலன்னா பரவாயில்ல விட்டுருங்க, தேங்காய் பால் மட்டும் போதுமானது. ஸோ இதை வந்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இந்த மூலிகைகள் இவ்வளவு தான். ஸோ இப்போ நான் சொன்னது எல்லாமே ஒன்று சேர்த்து நம்ம 1 லிட்டர் தேங்காய் எண்ணெய் இதற்கு தேவைப்படும். ஸோ 1 லிட்டர் தேங்காய் எண்ணெயில் இந்த மூலிகைகள் எல்லாமே சேர்த்து நல்லா கொதிக்க வைக்கணும். ஸோ லோ ஃப்ளேமில் தான், நல்லா ஒரு இரும்பு சட்டியில் இதை நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டி நம்ம எடுத்து வச்சிடணும். ஸோ இந்த ஆயிலை வாரம் 3 முறையாவது தலையில் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு தலைக்கு குளிச்சுட்டு வரணும். இல்லை டெய்லி அப்ளை பண்ணாலும் ஓகே. ஸோ இதெல்லாம் அப்ளை பண்ணிவிட்டு நான் சொன்ன மாதிரி பாவனக்கடுக்காய் மாத்திரையும் நம்ம சாப்பிடும்போது உள்ளே இருந்து நம்ம வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணணும் இல்லையா ஒவ்வொரு விஷயமும். ஸோ அதற்கான ஒரு முக்கியமான வழிமுறை தான் இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கேன். நிச்சயமாக இது 2 மட்டுமே ஃபாலோ பண்ணாலே தலைமுடி உதிர்தல், உடலில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் நமக்கு குணமாக ஆரம்பிக்கும். உங்களுக்கு தலைமுடி உதிர்தல் தொடர்பான பிரச்சனைகள் இருந்தால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.